இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்டகாசமான புதிய வசதிகளோட அப்டேட் செய்யப்பட்ட ஹோண்டா CB125F பைக்கு தான் வெளியாகிருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹோண்டா நிறுவனம் தன்னோட CB125F அப்டேட் செய்யப்பட்ட பைக்கை ஜெர்மனியில் வெளியிட்டிருக்காங்க. இது வேறு எந்த பைக்கும் இல்லை, இந்தியாவில் விற்பனை செய்யப்படக்கூடிய SP125 தான். இந்த பைக்கை இந்தியாவில் தயாரித்து ஜெர்மனிக்கு ஏற்றுமதி செய்து ஹோண்டா CB125F பைக்கை ஜெர்மனியில் அப்டேட் செஞ்சுருக்காங்க. ஹோண்டா நிறுவனம் பல்வேறு மேம்பட்ட அம்சங்களோட பார்த்தோட அசத்தலாக இருக்கிற வகையில் இந்த பைக்கை அப்டேட் செஞ்சுருக்காங்க. இந்த பைக்கு இந்தியாவில் விற்பனை செய்யப்படுது. இது வேறு எதுவும் இல்லை, ஹோண்டா SP125 அந்த பைக்கு தான். ஜெர்மனியில் இந்த பைக்கை CB125F அப்படிங்கிற பெயரில் விற்பனை செஞ்சுட்டு வராங்க. 2015 இந்த பைக்கை அந்த நாட்டில் விற்பனை செஞ்சுட்டு வராங்க. சரி, புதுசாக என்னென்ன வசதிகளோடு இந்த பைக்கை அப்டேட் செஞ்சுருக்காங்கிறத பற்றி பார்க்கலாம். முக்கியமான அப்டேட்டாக ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் சிஸ்டத்தை புதிய CB125F பைக்கில் இவங்க கொடுத்துருக்காங்க. SP125 பைக்கில் இந்த வசதி ஏற்கனவே இருக்குது. டிராஃபிக்கில் நிறுத்தும் போது பைக்கு தானாகவே ஆஃப் ஆகிரும். கிளச்சை நம்ம என்கேஜ் செஞ்சதுக்கப்புறம் மீண்டும் அது ஆன் ஆயிரும். இந்த தொழில்நுட்பம் எரிபொருள் சிக்கனத்திற்காக கொடுத்துருக்காங்க. இதோட 4.2 இன்ச் TFT டிஸ்பிளே, ஹோண்டா ரோட் சிங் ஆஃப் கனெக்டிவிட்டி, மியூசிக்கு, டர்பைடைன், நேவிகேஷன் போன்ற பல வசதிகளை இந்த புதிய பைக்கில் கொடுத்துருக்காங்க. அது போக USB-யில் Type-C சார்ஜிங் போட்டும் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்ஜின் வைஸ் பார்த்தோன்னா இந்த நாட்டில் Euro 5+ மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்த பைக்கை அப்டேட் செஞ்சுருக்காங்க ஹோண்டா. இந்தியாவோட BS மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளும் இந்த யூரோவோட மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டது தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பைக்கில் 124cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்பீடு கியர் பாக்ஸோடு இணைக்கப்பட்டிருக்கும் இந்த இன்ஜின் 11 HP பவரையும் 11 Nm டார்க்கையும் உற்பத்தி செய்யும் திறனை கொண்டிருக்கு. அதிகபட்சமாக மணிக்கு 95 km வேகத்தில் செல்லும் திறனை இந்த பைக்கை கொண்டிருக்கு. ஸ்டாப் தொழில்நுட்பத்தோட நல்ல மைலேஜ் தரக்கூடிய பைக்குக்காக இந்த ஹோண்டா CB125F இருக்குது. 100 km நம்ம பயணம் செய்யணும்னா 1.4 லிட்டர் பெட்ரோல் தான் தேவைப்படுதான். அப்படின்னா லிட்டருக்கு சுமார் 71 km நிஜ உலக பயன்பாட்டில் லிட்டருக்கு 65 வரை தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைலேஜ் மட்டும் இல்லாமல் நல்ல பவர் கொண்ட சிறந்த பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய பைக்காக இந்த CB125F இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பைக்கில் முன்பக்கம் டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் மற்றும் டிஸ்க் பிரேக்கும், பின்பக்கம் டூயல் ஷாக் அப்சார்பரோட ட்ரம் பிரேக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. 790 mm சீட் உயரத்தையும் கொண்டிருக்குது. இம்பீரியல் ரெட் மெட்டாலிக், மேட் மார்வல் ப்ளூ மெட்டாலிக், மேட் ஆக்சிஸ் கிரே மெட்டாலிக்னு சொல்லி 3 நிறங்களில் ஜெர்மனியில் விற்பனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த CB125F. இந்தியாவில் பியோல் இக்னீசியஸ் பிளாக் மற்றும் பியோல் சைரன் ப்ளூ அப்படிங்கிற நிறங்களையும் கொண்டிருக்கு. இந்திய மதிப்புக்கு ஜெர்மனியில் 3899 யூரோ, அதாவது சுமார் 3.05 லட்சம் அப்படிங்கிற விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருது இந்த 125cc பைக். இந்த பைக்கு இந்தியாவிலே தயாரித்து ஜெர்மனிக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பைக்கை பற்றி அப்டேட் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க. மேலும் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள், காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள்.